வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எது சார்ந்த ஒரு விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீடு கட்டும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில கடை என்பது அமைப்பாங்க. பெர்சனல் யூஸுக்கு இல்ல ரெண்ட் குடுக்கறதுக்குல கடை என்பது அமைப்பாங்க. அது அமைப்பது சரியா? இல்ல அமைக்கும் பட்சத்துல எந்த பகுதியில எந்த கார்னர்ல அமைக்கலாம்? அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். பொதுவாகவே நான் அந்த கார்னர்ஸ், அதாவது கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த நைருதி மூலையில தென்மேற்கு பகுதியில கடை என்பது அமைக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா எந்த கார்னர்ல நீங்க கடை அமைச்சாலும் ஈசானிய கார்னர்ல தவிர்த்து மத்த கார்னர்ல அமைச்சுக்கலாம். அதாவது தென்மேற்கு மூலையில அமைச்சுக்கலாம், வடமேற்கு மூலையில அமைச்சுக்கலாம், அக்னி மூலை என்பது அமைச்சுக்கலாம். ஆனா சப்போஸ் கடை அமைச்சிட்டீங்கன்னா அது நம்ம பெர்சனல் யூஸுக்கு பயன்படுத்துறவே பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பெர்சனல் யூஸ் பயன்படுத்தும் போது அது நம்ம சார்ந்ததா விஷயமா வந்துடும். அது கட்டான மாரி கணக்கு வராது. இல்ல நம்ம அதை கடை அமைச்சு நான் ரெண்டுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா அது அந்த கடை வச்சுட்டுறவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இதுவே அந்த கன்னி மூலையில கட் பண்ணி கடை அமைச்சு ரெண்டு கொடுத்துட்டீங்க வச்சுங்க, கன்னி மூலை கட்டான மாரி கணக்காது. இவன் நம்ம பர்சனல் யூஸ் பண்ணும் பட்சத்துல அது கட்டான மாரி கணக்கு என்பது வராது. அப்ப என்ன ஏற்படும்? அந்த கட் பண்ணி இருக்கும் பட்சத்துல வாங்குறவங்களுக்கு சிறப்பா இருக்கும். இல்ல அந்த பகுதி ரெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் எவ்வளவுதான் வந்தாலும் கையில என்பது தங்காது. சரிங்களா? அந்த விஷயத்த பார்த்து மாதிரி இருக்கும். ஈசானிய மூலையை கட் பண்ணி நம்ம கடை அமைத்து ரெண்டு கொடுக்கும் பட்சத்துல என்ன ஏற்படும்னா வரக்கூடிய வருமானம் என்பது குறைந்து போடும். ஆனா அவங்க வச்சுட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு என்பது வந்துடும். இதே போல அந்த வாயு மூலையில கடை என்பது அமைக்கலாம். ஆனா நம்ம பர்சனல் யூஸுக்கு என்பது அமைச்சுங்க. இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக ரெண்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னா கடை அமைச்சு அந்த வீட்டுல யாரும் ஒற்றுமை என்பது இருக்காது. கணவன் மனைவி வேலை ரீதியாகவோ இல்ல வேற ஏதாவது காரணத்திலேயே பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல் என்பது வந்துடும். காதல் விவகாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும். நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுத்துரும். இது அக்னி மூலையை கட் பண்ணிட்டீங்கன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் என்பது கொடுத்துரும். ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த கார்னரை கட் பண்ணி கடை அமைக்கிறீங்கன்னா பர்சனல் யூஸுக்கு பயன்படுத்திங்க. ஈசானிய பகுதியை தவிர்த்து மற்ற மூலைகளை கடை என்பது அமைச்சுக்கலாம். மற்ற சென்டர் பகுதியிலும் கிழக்கு மத்தியம், தெற்கு மத்தியம், மேற்கு மத்தியம், வடக்கு மத்தியம் கடை அமைச்சுக்கலாம். ஆனா நம்ம பர்சனல் யூஸுக்கு வச்சுங்க. ரெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு பிரச்சனையை கொடுக்கும், வச்சுட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பை தரும்.